கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. நம்ம முதல்வர் டென்ஷன் ஆனாரு பாருங்க. அது என்ன கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்களா? அப்ப நான் என்ன கவர்ச்சியா? ஏன் அந்த பாதியிலேயே நிறுத்துனீங்க? நான் என்ன சில்க் சுமிதாவா, டிஸ்கோ சாந்தியா, இல்ல சங்கவியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல மாமியாருக்கு சோப்பு போட்டனா, நடிகைங்களோட லிப்ஸ் டு லிப்ஸ் முத்தம் கொடுத்தனா, கட்டி பிடிச்சனா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. ஏன் பாதியிலேயே நிறுத்திட்டீங்க? அப்புறம் இதே மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு இத்தனை நாளா ஜெயிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் இப்ப எனக்கு என்ன வேற பிளானட்ல இருந்தா ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்க. நியாயமான கேள்விதான். நாங்க யாரும் திமுக காரங்க யாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டோ கதாநாயகி இடுப்பு பிடிச்சி கிள்ளிக்கிட்டோ அப்படி நாங்க 20-30 வருஷமா இல்லையே. நாங்க களத்துல நின்று அரசியல் பண்ணணும். சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை என்று களத்துல நின்று அரசியல் பண்ணி மக்களை அரசியல் படுத்தி நாங்க தேர்தலில் நின்னோம். உங்களை மாதிரி கதாநாயகியை கட்டி பிடிச்சி மரத்துக்கு மரம் சுத்தி டூயட் பாடிக்கிட்டு 30 வருஷமா டூயட் பாடிட்டு 2 வருஷத்துல எதையுமே பேச தெரியாம 10 நீங்களே சொன்னீங்க. நான் அதிகபட்சமா 10 நிமிஷம் தான் பேசுவேன். அப்படி பேச தெரியாம பேசிட்டு யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கனாக்கா அதை பார்த்து படிச்சுட்டு போயிட்டு நான் ஜெயிச்சுட்டேன், எனக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா யார் உங்களை நீங்க என்ன அரசியல்வாதியா? பெரியாரும் அண்ணா கலைஞர் போல களத்துல நின்று அரசியலா பண்ணீங்க? அம்பேத்கரை போல இல்ல அயோத்திதாசர் பண்டிதர் போல பேசிட்டு இருந்தீங்களா? இல்ல அவ்வளவு தூரம்னா போவேன். நம்ம நல்லக்கண்ணு ஐயா போல நீங்க களத்துல நின்று நேர்மையா நின்று பேசி அரசியல் பண்ணீங்களா? போராட்ட களத்துல நின்னீங்களா? கவர்ச்சியா கட்டித்தானே இத்தனை 30 வருஷமா நடிச்சிங்க. நடிச்சுட்டு எனக்கு ஓட்டு போடுனீங்க. அவங்க டான்ஸ்ல மயங்கி ஓட்டு போட்டுட்டாங்க. அதை கவர்ச்சின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும்? பாவம். நாங்க அப்படித்தான், நாங்க கலாய்ச்சிக்கிட்டு தான் இருப்போம், தற்குறின்னு தான் சொல்லிட்டு இருப்போம். வேற வழி இல்லை. சிந்திக்க தெரிஞ்சவங்க யாருக்கு வாக்கு போடணும்னு தெரிஞ்சு போடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு நாடே இப்படி கதறிக்கிட்டு கிடக்குது.